8ஆம் இடம் தாம்பத்திய உறவு ஸ்தானம். ஸ்ரீ ஜாதகத்துல இருந்தால் 10 ஆயுர் ஸ்தானம் இப்படி எல்லாம் சொல்லுவாங்க, அது கரெக்ட். ஆனா எப்பவும் அந்த 8ஆம் இடத்தில் என்ன கிரகம் இருக்கிறது, 8ஆம் பாவாதிபன் யாரு, அதுக்கு பலம் உண்டா, இதெல்லாம் பார்க்காமல் கல்யாணம் பண்ணி கொடுக்க கூடாது. ஆணா இருந்தாலும் பொண்ணா இருந்தாலும். முக்கியமா ஆணோட ஜாதகம் அப்படியா இருந்தால் எந்த காரணத்தை கொண்டோ அதை எடுக்கக்கூடாது. எடுக்கல அப்ப அப்படி இருக்கப்பட்டவருக்கும் கல்யாணம் பண்ணணும் இல்லையா, பண்ணித்தான் ஆகணும். அப்ப என்ன பண்ணணும், காம உணர்ச்சி கம்மியாக இருக்கப்பட்ட பொண்ணை செலக்ட் பண்ண வேண்டும், பொன் ஜாதகத்தை செலக்ட் பண்ண வேண்டும். அப்படி இருக்க வேண்டுமானால் ரொம்ப சாஸ்திரியமாக ஜோதிஷம் தெரிஞ்சவாட்ட போனாத்தான் அதெல்லாம் பார்ப்பாங்க. மற்றவங்க எல்லாம் ஏற்கனவே பலமுறை சொன்ன மாதிரி ராசி பொருத்தம், ராசியாதி பொருத்தம் இதெல்லாம் பார்த்துட்டு ஓகே நடத்திக்கோ அப்படி சொல்லுவாங்க. அப்படி இல்லை. இதெல்லாமே இன்னொரு விஷயம் சொல்றேன். அடுத்த காலத்துல இன்னொரு ஜாதகம் வந்தாச்சு. அது எப்படின்னா, கல்யாணம் ஆயிட்டு அந்த புருஷனும் அம்மாவும் தான் வந்தாங்க, பொண்ணு விட்டு போயாச்சான்.